எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நல்லா கீழே விழுந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 600+ பாயிண்ட்ஸ் கீழே வந்திருக்கு. நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் 140+ பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ ஏன் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து கிராஷ் ஆச்சு, ஏன் மார்க்கெட் வந்து ஒரு இந்த அளவு கீழே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து எஃப்ஐஐ வந்து அவங்க இந்த எலெக்ஷன் டைமில் வந்து அதிகமாக வந்து அவங்க பை பண்ணுறதில்ல, அவங்க செல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அவங்களுடைய லாஸ்ட் ஒரு 3-4 டேட்ஸாகவே எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மோஸ்ட்லி டூரிங் தி எலெக்ஷன் டைம் வந்து அவங்க வந்து பையிங் பண்ணுறதில்ல, அவங்க செல் தான் பண்ணுறாங்க. மேபி இந்தியாவில் வந்து சேம் கவர்மெண்ட் வந்து கண்டினியூ ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது, அதுக்குரிய ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட பட் அவங்க வந்து ஸோ சேஃபர் சைடு வந்து எலெக்ஷன் டைமில் வந்து பையிங் பண்ணுறதில்ல, செல்லிங் தான் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு முதல் ரீசன் அதுதான். இப்போ நீங்கள் டிஐ பார்த்தீங்கன்னா கூட அவங்க பெரிய அளவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை. பட் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 2300 crores போல் பையிங் நடந்திருக்கு. பட் நீங்கள் ஓவரால் அவரேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பையிங்கும் வந்து கம்மி தான். அது வந்து முதல் ரீசன். செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் ரீசனும் எலெக்ஷன் தான். பட் இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு. ஏன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து இப்போ வந்து திருப்பி வந்து இன்னைக்கு வந்து சில ஸ்டேட்ல வந்து எலெக்ஷன் போயிட்டு இருக்கு இல்லைன்னா அதனுடைய ஃபியர் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஏன்னா இப்போ அவங்களுக்கும் தெரியும், ரீட்டைல் இன்வெஸ்டருக்கும் தெரியும் எஃப்ஐஐ வந்து சேல் பண்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்களும் பை பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ அதனால வந்து செகண்ட் ரீசன். ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்குரிய வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து பையிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அங்கே கம்மியாக போகுது. தேர்ட் ரீசன் வந்து Q4 ரிசல்ட். Q4 ரிசல்ட் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லேருந்து இப்போ வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து மார்க்கெட் வந்து வாலடைல் ஆகுது. ஸோ இது பை பண்ணுறதா செல் பண்ணுறதா, ஏன்னா ஒரு கம்பெனி வந்து மேலே புஷ் பண்ணும், இன்னொரு கம்பெனி கீழே புஷ் பண்ணும். ஸோ இது மாதிரி ஒரு வாலடைலான சுச்சுவேஷன் இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் உண்டாக்கும். இதுதான் 3 ரீசன்ஸ் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்ததுக்கு. தேங்க்யூ.